இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. KPDN ஓப்ஸ் பந்தாப் தொடக்கம். ரமலான் ஹரிராயா காலத்தில் விலை கண்காணிப்பு தீவிரம். ரமலான் நோன்பு மாதம் மற்றும் ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு அதிகப்படியான விலையேற்றத்தை தடுக்கவும், பொருள் கையிருப்பு பற்றாக்குறையை தடுக்கவும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN நாடு முழுவதும் ஓப்ஸ் பந்தாப் சோதனை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கிய இந்நடவடிக்கை கோழி, முட்டை, சமையல் எண்ணெய், சீனி மற்றும் மாவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கண்காணிப்பதில் கவனம் செலுத்துகிறது. தவிர சூப்பர் மார்க்கெட், ரமலான் சந்தைகள், இரவு சந்தைகள் மற்றும் சில்லறை கடைகளிலும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்துகின்றனர். வியாபாரிகள் விலை கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதுடன் அநியாயமாக விலைகளை உயர்த்தும் நபர்களுக்கு எதிராக இந்த சோதனையின் போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது விழா கோலங்களில் பொதுமக்கள் நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக KPDN கூறிற்று. 46 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி, கமல் ஒரே திரையில் ரசிகர்களை பரவசத்தில் ஆழ்த்திய வீடியோ அறிவிப்பு. தமிழ் சினிமா ரசிகர்கள் காத்திருந்த வரலாற்று தருணமாக 46 ஆண்டுகளுக்கு பிறகு இரு உச்ச நட்சத்திரங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இருவரும் மீண்டும் ஒரே படத்தில் இணைகிறார்கள். அவர்கள் இணையும் படத்தை ஜெயிலர் வெற்றிப்பட இயக்குனர் நெல்சன் இயக்குகிறார். அதன் அறிமுக வீடியோவை தனக்கே உரிய டார்க் ஹியூமர் நகைச்சுவை பாணியில் நெல்சன் நேற்று வெளியிட சமூக வலைதளங்களில் ரஜினி, கமல் தீவிர ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களை கொண்டாடி வருகின்றனர். ரஜினி, கமலோடு நெல்சனும் அவரின் ஆஸ்தான இசையமைப்பாளருமான அனிருத்தும் இந்த ப்ரமோ வீடியோவில் தோன்றுகின்றனர். 2 பெரிய நடிகர்கள் இணைந்து நடித்தால் வழக்கமாக ஏற்படும் ஈகோ பிரச்சனைகளை இந்த அறிமுக வீடியோவில் நக்கலாக நெல்சன் காட்சிப்படுத்தியுள்ளார். இருவரும் 70-80ஆம் ஆண்டுகளில் பிரபலமான ஆடை ஸ்டைல்களில் நடந்து வருவதும் காருக்குள் அமர்ந்து பேசுவதும் பெரிதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அம்பாங்கில் புகாவ் வசிய மோசடியில் 10,000 ரிங்கிட் பெருமானமுள்ள நகைகளை இழந்த மூதாட்டி. கோலாலம்பூரில் நிகழ்ந்த மோசடி சம்பவம் ஒன்றில் 70 வயது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் புகாவ் எனப்படும் வசிய மோசடியில் சிக்கி 10,000 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளை இழந்துள்ளார். அம்பாங்கில் உள்ள பேரங்காடியில் ஒரு தம்பதியரும் வெளிநாட்டு பெண்ணும் அம்மூதாட்டியை நெருங்கினர். 3 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள லாட்டரி சீட்டு இருப்பதாகவும் அதை பெற உதவினால் பரிசு தருவதாகவும் கூறினார். ஆனால் அந்த வெளிநாட்டு பெண் வசிய முறையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை ஏமாற்றியுள்ளார். காருக்குள் அழைத்து சென்று போலி காசோலையை காட்டி 30,000 ரிங்கிட் முன்பணம் கேட்டுள்ளார். மூதாட்டியிடம் அவ்வளவு பணம் இல்லாததால் அவர் தங்கச் சங்கிலி மற்றும் தங்க காப்பை ஒப்படைத்தார். பின்னர் வங்கியில் காசோலையை மாற்றுவதற்காக மூதாட்டியை இறக்கிவிட்டு மூவரும் ஓட்டம் பிடித்தனர். அம்பாங் ஜெயா போலீசார் தற்போது அந்த 3 சந்தேக நபர்களையும் தேடி வருகின்றனர். இவ்வேளையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து அந்நியர்களிடம் நகைகள் அல்லது பணத்தை ஒப்படைக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ATM பயிற்சி வீரர் இந்திரனுக்கு பஹாங் இளவரசர் நேரில் அஞ்சலி. 22 வயது மரணமடைந்த குவாந்தான் ஆயுதப்படை பயிற்சி வீரர் இந்திரனுக்கு பஹாங் சுல்தானின் இளைய புதல்வர் தெங்கு பங்லிமா பெராங் தெங்கு அகமது இஸ்மாயில் முவாட் சம்ஷா நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். பினாங் ஜார்ஜ் டவுன் தாவான் ஸ்ரீ நிப்பாங்கில் உள்ள வீட்டுக்கு சனிக்கிழமை மதியம் வந்த அவரை இந்திரனின் குடும்பத்தார், பயன்பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் ஜீசின், மலேசிய ஆயுதப்படையின் மூத்த உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட இளவரசர் அவர்களுக்கு ஆறுதலையும் கூறினார். 22 வயது இந்திரன் குவாந்தான் ஆயுதப்படை தளத்தில் பயிற்சியை மேற்கொண்டு வந்த நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி திடீரென சுயநினைவின்றி கிடந்தார். உடனடியாக தெங்கு அம்வான் அப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காது மறுநாள் மரணமடைந்தார். இளம் பயிற்சி வீரர் திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பலர் விசாரணைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷா அலாமில் கேபிள் திருட்டு ஈடுபட்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஷா அலாம் சுற்றுப்பகுதியில் கேபிள் திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் சில சந்தேக நபர்கள் பொது பயன்பாட்டுக்கு கேபிள்களை வெட்டும் காட்சிகள் பதிவாகியுள்ளன.
இதையடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கி சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்தகைய கேபிள் திருட்டு மின்சார விநியோகத்தை பாதிப்பதோடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. தவிர பெரிய பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் கூறினர். ஸ்கைபோல் விமான நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக 2 KLM விமானங்கள் மோதல், யாருக்கும் காயமில்லை. நெதர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான KLM இயக்கிய 2 விமானங்கள் ஆம்ஸ்டர்டாம் ஸ்கைபோல் விமான நிலையத்தில் ஓடுபாதையில் மோதிக்கொண்டன. சனிக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஒரு விமானம் பிரிட்டனின் பெர்மிங்ஹாம் நகரிலிருந்து தரையிறங்கிய போது மற்றொன்று கிரீஸ் நாட்டு தலைநகர் ஏதென்ஸ் நோக்கி புறப்பட தயாராக இருந்தது. ஒரு விமானம் நிறுத்தப்பட்ட நிலையில் மற்றொன்று நகரும் போது அந்த மோதல் ஏற்பட்டது. எனினும் யாருக்கும் இதில் காயம் ஏற்படவில்லை. 2 விமானங்களின் பயணிகள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பாக மீண்டும் புறப்பாட்டு வாயிலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அனைத்து பயணிகளும் பிற விமானங்களில் மீண்டும் பயணத்தை தொடர்ந்த வேளை 2 விமானங்களும் பழுதுபார்ப்பு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற மோதல் சம்பவங்கள் மிகவும் அபூர்வமானது என குறிப்பிட்ட KLM அதற்கான காரணத்தை விசாரித்து வருகிறது. செராஸ் அடுக்குமாடியில் கத்தியுடன் ஆவேசமாக திரிந்தவரை சமாதானப்படுத்த முயன்றவர் காயம். செராஸ் ஸ்ரீ மலாக்கா அடுக்குமாடி குடியிருப்பில் கத்தியுடன் ஆவேசமாக திரிந்த நபரை அமைதிப்படுத்த முயன்ற ஓர் ஆடவர் கத்தி வெட்டுக்கு ஆளானார். வெள்ளிக்கிழமை சந்தேக நபர் கத்தி ஏந்தி குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தியுள்ளார். இந்நிலையில் துணிந்து அவரை சமாதானப்படுத்த முயன்ற புகார்தாரரான ஆடவருக்கு இடது கையில் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவர் அம்பாங் மருத்துவமனையில் வெளிநோயாளியாக சிகிச்சை பெற்றார். அச்சம்பவத்தில் மற்ற யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 20 வயதிலான சந்தேக நபரை போலீசார் நேற்று கைது செய்தனர். அவருக்கு ஏற்கனவே 10 குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. தொடக்கக்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் வாகன நிறுத்தும் இடம் தொடர்பான அதிருப்தியால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவரானார் சம்சுரி. எதிர்க்கட்சி கூட்டணியான பெரிக்கத்தான் நேஷனலின் புதிய தலைவராக பாஸ் உதவி தலைவர் டத்துஸ்ரீ அகமது சம்சுரி முக்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற பெரிக்கத்தான் நேஷனல் உச்சமன்றத்தின் அவசர கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஜனவரி 1 முதல் அப்பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தெலங்கானா மந்திரி பசாருமான சம்சுரி தலைவரானார். முஹிதீன் கடைசியாக தலைமை தாங்கிய இந்த உச்சமன்ற கூட்டத்தில் பாஸ் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங், கெரகான் தலைவர் டத்தோ டோம்னி லோக், மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP தலைவர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதனிடையே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாஸ் கட்சியே தன்வசம் எடுத்துக்கொள்ளவும் இன்றைய கூட்டத்தில் பெரிக்கத்தான் உறுப்பு கட்சிகளின் இணக்கம் தெரிவித்துள்ளன. எனினும் எங்கள் தரப்பில் யார் அப்பதவியை ஏற்பார் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டும் என்றும் பாஸ் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் கூறினார். மீண்டும் அதிரடி, 15% உலகளாவிய இறக்குமதி வரியை அறிவித்த ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய இறக்குமதி பொருட்களுக்கு 15% வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். 10% வரி விதிக்கப் போவதாக வெள்ளிக்கிழமை கூறியிருந்த நிலையில் ஒரே நாள் இடைவெளியில் அதனை மாற்றி 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச 15% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்தார். இச்சட்டத்தின் கீழ் அமெரிக்க காங்கிரசின் ஒப்புதல் பெறுவதற்கு முன் சுமார் 5 மாதங்கள் வரை இந்த வரி அமுலில் இருக்கும் என்றார் அவர். ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறி 1977ஆம் ஆண்டின் அவசர சட்டத்தை பயன்படுத்தி முந்தைய வரிகளை விதித்ததாக அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு 6-3 வாக்குகளில் முன்னதாக அதிரடியாக தீர்ப்பளித்தது. இதனால் சினமடைந்த ட்ரம்ப் நீதிபதிகள் தேசப்பற்று இல்லாதவர்கள் என கடுமையாக சாடினார். ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் ஏற்கனவே $130 பில்லியன் வசூலிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதிய வரிகள் பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிக தலைவர்கள் இது பயணீட்டாளர்களுக்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கும் பாதகமாக இருக்கும் என்று எச்சரிக்கின்றனர். ஈரானில் தாக்குதலுக்கு முன் அமெரிக்க படையினருக்கு லாப்ஸ்டர் ஸ்டீக் சிறப்பு உணவு.
அமெரிக்க ஈரான் இடையேயான பதற்றம் தீவிரமாகி வரும் நிலையில் ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிரான கடுமையான ராணுவ நடவடிக்கைகள் குறித்து வாஷிங்டன் பரிசீலித்து வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானிய உச்ச தலைவர் அயட்டல்லா அலி கெமனி மற்றும் அவரது மகன் மஜ்தபா கமனியை மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து ராணுவ ஆலோசனைகள் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்றும் அனைத்து தேர்வுகளும் இன்னும் பரிசீலனையில் உள்ளன என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு லாப்ஸ்டர், ஸ்டீக் போன்ற சிறப்பு உணவுகள் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாக ராணுவ வீரர்கள் முக்கிய நடவடிக்கைகளுக்கு முன்பு வீரர்களின் மன உறுதியை அதிகரிக்க இத்தகைய சிறப்பு உணவுகள் வழங்கப்படுவது அவசியமாகும். அவ்வகையில் அது எதிர்காலத்தில் பெரிய ராணுவ நடவடிக்கை நடைபெறக்கூடும் என்ற யூகங்களை அதிகரித்துள்ளது. இந்த ஆக கடைசி நிலவரங்கள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. 2025க்கு இபிஎஃப் 6.3% லாப ஈவை அறிவிக்கக்கூடும், நிபுணர்கள் கணிப்பு. ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் 2025ஆம் ஆண்டிற்கான லாப ஈவாக 6.3 விழுக்காட்டை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில பொருளாதார நிபுணர்கள் இது 6.5 விழுக்காடு வரை உயரலாம் எனவும் கூறுகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான லாப ஈவாக 6.3% அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இபிஎஃப்பின் முதலீட்டு வருமானம் 11 விழுக்காடு அதிகரித்துள்ளது. உலக பங்குச்சந்தை மீட்சியும் திறமையான சொத்து ஒதுக்கீடும் இதற்கு காரணம் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வகையில் கன்வென்ஷனல் எனப்படும் சாதாரண சேமிப்பாளர்கள் அதிக பலன் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இஸ்லாமிய ஷரியா சேமிப்புகள் சிறிது மாறுபடலாம். காரணம், இஸ்லாமிய பங்கு பரிவர்த்தனைகள் பலவீனமாக செயல்பட்டுள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த உயரிய லாப ஈவுத்தொகை சந்தாதாரர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடும். அதே சமயம் மூன்றாவது கணக்கு சமயமான அக்கவுண்ட் ஃபிளெக்சிபிள் மூலம் பணம் எடுத்தாலும் இபிஎஃப்பின் மொத்த வலிமை பாதிக்கப்படாது என அவர்கள் கருதுகின்றனர். தெலங்கானா அரச குடும்பத்தை அவமதித்த பதிவு, எம்சிஎம்சி விசாரணை. சமூக ஊடகத்தில் தெலங்கானா அரச குடும்பத்தை பற்றி வெளியிடப்பட்ட அச்சுறுத்தும், அவமதிக்கும் மற்றும் கேலிக்குரிய பதிவுகள் குறித்து மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையமான எம்சிஎம்சி விசாரணை நடத்தி வருகிறது. இந்த பதிவு இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் தொடர்பான 3 அம்சங்களை தொட்டதாக கூறப்படுகிறது. இது வெறுப்பை தூண்டி சமூக ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இதையடுத்து பதிவை ஏற்றிய சம்பந்தப்பட்ட நபர் நேற்று பஹாங் லாஞ்சாங் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டார். 1998 எம்சிஎம்சி சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கெட் அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். பங்குகள் விவகாரம், சிறப்பு குழுவிடம் வாக்குமூலம் அளித்தார் அசாம்பாக்கி. தனியார் நிறுவனத்தில் 17.7 மில்லியன் பங்குகளை வைத்திருந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி சிறப்பு விசாரணை குழுவிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிப்ரவரி 19ஆம் தேதி அழைக்கப்பட்ட அசாம்பாக்கியிடம் வெலாசிட்டி கேபிட்டல் பார்ட்னர் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தில் அப்பங்குகளை 1.416 மில்லியன் ரிங்கிட்டுக்கு வாங்கியது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டதாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறினார். இந்த விசாரணை குழுவுக்கு சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது ருசிகி முக்தார் தலைமை தாங்குகிறார். விசாரணையில் பங்குகள் தொடர்பான ஒழுங்குமுறை மற்றும் சட்ட பின்பற்றல் விவகாரங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மேலும் சாட்சிகள் அழைக்கப்படுவார்கள் என்று சம்சுல் குறிப்பிட்டார். ஒரு விரிவான, வெளிப்படையான, சுதந்திரமான மற்றும் தொழில்முறையான விசாரணை நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். விசாரணையின் முடிவில் பரிந்துரையுடன் கூடிய முழு அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். இவ்வாண்டு மலேசியாவில் 3161 காசநோய் சம்பவங்கள், 596 புதிய தொற்றுகள். இவ்வாண்டின் 6வது வாரம் வரை மலேசியாவில் 3161 காசநோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 596 புதிய தொற்றுகளாகும் என சுகாதார அமைச்சான KKM கூறியது. ஆக அதிகமாக 755 சம்பவங்களுடன் சபா முன்னணியில் உள்ளது.
அடுத்து ஸ்லாங்கூரில் 596 சம்பவங்களும், சரவாக்கில் 332 சம்பவங்களும் பதிவாகின. ஜொஹூர், கோலாலம்பூர், கெடா, பினாங் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கணிசமான எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. காசநோய் காற்று வழியாக பரவுவதால் பாதிக்கப்பட்டவர் இருமல், தும்மல் அல்லது பேசும்போது கிருமி பரவ வாய்ப்புள்ளது என KKM எச்சரித்துள்ளது. ஆனால் கோவிட்-19 போல உடனடியாக பரவாது. நீண்ட நேரம் மீண்டும் மீண்டும் தொடர்பு ஏற்பட்டால்தான் அதிக ஆபத்தாகும். இந்நிலையில் இந்த ரமலான் நோன்பு காலத்தில் மக்கள் கூடும் சந்தைகள் மற்றும் நிகழ்வுகளில் சுவாச கவசம் அணிதல், இருமல் அல்லது தும்மல் வரும்போது அதனை ஒழுங்குடன் கையாளுதல், நல்ல காற்றோட்டம் ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியது. 2 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இருமல் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.